தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இதை பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம் அது. நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபியில இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்ல. அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், தமிழ்நாடு முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து முட்டாள் முதலமைச்சர் என்று கூறுகிறார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை எந்த அரசியல் கட்சிகளும் விரும்பாது. அது நீங்களாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், யாருமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சகிச்சுட்டு போக மாட்டாங்க. ஒரு தவறு நடக்குது, அதை கண்டுபிடிச்சி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் அரசோட வேலை. நீங்கள் அரசுக்கு என்ன கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ அதை கண்ணியமான முறையில் சொல்லுங்கள். அது யாரும் மறுக்க மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியை பார்த்து நீங்கள் முட்டாள் முதலமைச்சர் சொல்கிறது கண்ணிய குறைவான வார்த்தை. நீங்கள் உங்கள் கொள்கை தலைவர்கள் ஒருவராக அண்ணாவை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, பெரியாரை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அண்ணாவின் வழியில் கண்ணியத்தோடு இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.